أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ 36வது சூறாவில் நம்பர் என்னமா சொன்னீங்க? 69. 36 69 எடுத்துக்கிறீங்களா? 69 எடுத்துக்கிறேங்க. படி. நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையானதும் அல்ல. இது ஜிக்ரும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறில்லை. பாத்தீங்களா? போன பயன்ல ஜிக்ரை பத்தான் பேசணும். அல்லாஹும் திருப்பி திருப்பி இது ஜிக்ரும் தெளிவான குர்ஆன்னு சொல்லிட்டுக்கிறான். எப்படி சொல்றான்னு பாருங்க. ஆண்டவன் தன்னை பற்றியும் இந்த குர்ஆனை பற்றியும் எப்படியெல்லாம் சொல்லுகிறான் என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்க. பார்த்து வர்றீங்க. அவருக்கு இந்த கவிதை சொல்லுவதற்கு இதுதான் தேவையற்ற விஷயம். கவிதை என்பதோ பாட்டு பாடுறதோ கவிஞராக்கிறதுலாம் இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அதான் புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம எல்லாம் பேசுகிறோம். இவர் பெரிய போயட், பெரிய கவிஞர், கவிதை பாட்டுவர், பாடலாசிரியர், இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இந்த உலக விஷயத்துல அதெல்லாம் பெரிய வேலை, சந்தோஷமான வேலை. ஆகவே இது தேவையற்ற விஷயம். நபிக்கு இந்த குர்ஆன் கவிதைன்னு சில பேர் சொல்றாங்க கிடையாது, கற்பனைன்னு சொல்றாங்க கிடையாது. இது அல்லாஹ்விடம் வந்த தெளிவான குர்ஆனும் ஜிக்ரும் ஆகும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான். நபிக்கு எது தகுதியோ அதான் உங்களுக்கு தேவை, மற்ற எது தேவையற்ற விஷயமும் நபியை பற்றியும் சொல்லுகின்றான். அடுத்தது 70. இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, நிராகரிப்பவர்களுக்கு வாக்கை உண்மை என உறுதிப்படுத்துகிறது. நீங்க நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி யாரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த குர்ஆன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது, சிவியரா வார்ன் பண்ணுது. இந்த குர்ஆன் எடுத்துக்கிறங்க. இந்த குர்ஆனை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நாளைக்கு கியாமத்து நாளில் நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். நீ இந்த உலகத்தில் வாழும்போது குர்ஆன் உனக்கு வந்தது, என்ன செய்தாய்? இதான் இப்ப கேள்வி. கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுப்பா. எக்ஸாமினேஷன்ல எப்படி கொஸ்டின் லீக் ஆகுதோ அவுட் ஆகுது சொல்றீங்களா, அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்பேன்னு இப்பமே அல்லாஹ் குர்ஆன்ல போட்டு விட்டாம்பா. என்னுடைய தூதர்கள் உங்களிடம் வந்தார்கள், அவர்களுக்கு நீங்க என்ன பதில் கூறினீர்கள்? என்னுடைய குர்ஆன் உனக்கு வரவில்லையா? உனக்கு ஓதி காட்டலையா? யாரும் ஓதி காட்டலையா? என்ன செய்து கொண்டிருந்தாய் இந்த உலகத்தில்? இதை விட்டுட்டு என்னப்பா செஞ்சிட்டு இருந்த உலகத்தை? இதான் இப்ப கேள்வி. நாளைக்கு இந்த கேள்வி இருக்குது எனக்கு யாரும் தெரியாதுப்பா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. இப்ப இந்த கேள்வி வச்சுக்கிட்டு பதில் கண்டுபிடிங்கப்பா நீங்க எல்லாரும். அவ்வளவுதான்ப்பா. இதான்ப்பா குர்ஆன். என்ன செஞ்சீங்க? எந்த காரியத்தையும் நீங்க எதையுமே செய்ய முடியாது, அர்த்தமும் தெரியாது, விளக்கமும் தெரியாது, நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருந்துகிட்டு சப்போஸ் மவுத் திடீர்னு வந்துடும். அப்படி இருக்கும்போது மலக்குகள் வந்து இந்த கேள்வியை கேட்டுதான் நம்ம உயிரை வாங்க போறாங்க. நீங்க இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்துருங்க, சலாமும் என்று கூறி உயிரை வாங்கிட்டு போவாங்கப்பா நல்லவங்களை. கெட்டவங்களுக்கு இதான் கேள்வி. என்ற குர்ஆன் வரவில்லையா? தூதர் வரவில்லையா? என்ன செய்தா? என்ன பதிலுக்கு ஒன்று அடிச்சு உதச்சா உயிரை வாங்கிட்டு போவாங்கப்பா. இதான் ரெண்டு விதத்துல உயிரை வாங்குவாங்கப்பா. யாரு? மலக்குகள். இப்போ கண்ணா பார்த்துட்டீங்க, எப்படி வாழணும் நீங்களே புரிஞ்சுக்கணும். இதுதான் குர்ஆனை பற்றி சொல்ல முடியும். இவ்வளவுதான் சொல்ல முடியும். தான் குர்ஆன் போட்டிருக்குது, அதுதான் பேச முடியும், செய்ய முடியும். அப்படி அடுத்தது 71. நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து
கால்நடைகளை படைத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இப்போ அவற்றின் மீது ம், அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். ம். இப்போ இந்த கால்நடைகள்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டது. நம்ம கைகளால அவங்களுக்கு செஞ்சது. நீங்க சந்தோஷம் வாழ்வதற்கும் நீங்க புசிப்பதற்கும் உங்கள் உபயோகத்திற்காக இந்த கால்நடை அனைக்கும் படைக்கப்பட்டிருக்கின்றன. கரிசனை கேட்கிற ஆண்டவன் என்ன கரிசனை போட்டிருக்குது? அவற்றின் மீது அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். இது என்னுடைய ஆடு, கெடா, மாடு, ஒட்டகம் உரிமை பாராட்டுகிறார்கள். நான் படைச்சேன், அவர் என்னுடைய இது, எனக்கு உதவி செய்கிறது இது என்று அத்தோடு சொல்லிட்டு போயிடறாங்களே தவிர, இது எதுக்காக படைக்கப்பட்டது, யாரால் படைக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டது, என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்கு எந்த வகையில் இது நன்மை செய்து, அதை பற்றி நினைக்கிறத முடிஞ்சு போச்சு. இப்படி இந்த மாதிரி உரிமை பாராட்டுறதோட சரி, அதை முடிஞ்சு போயிடுச்சு. இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பொருள் என்று சொல்வதோட முடிந்து விட்டு. அடுத்தது 72. மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம். மேலும் அவற்றை உங்களுக்கு கீழ்ப்படிங்க சொன்ன வாழ்ந்து உட்கார்ந்து அந்த மாதிரிதான் உங்க ஆடு, மாடு, கோயில் எல்லாம் படைச்சிருக்கின்றோம். ஆகவே அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் ஏறி சவாரி செய்வதும் இருக்கிறது. அதில் நீங்கள் ஏறி சவாரி செய்ய குதிரை இருக்குது, குதிரையில போறீங்க, கழுதை இருக்குது, கோவேறு கழுதை இருக்குது. இதெல்லாம் நீ உட்கார்ந்து சவாரி செய்வதற்காக ஏற்றபடி நாம் அதனை படைத்திருக்கின்றோம். இன்னும் அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கிறீர்கள். அவற்றில் சிலவற்றை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். 73. மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் மாட்டு, ஆடு பாலை சாப்பிடுறீங்க, மாமிசத்தை சாப்பிடுறீங்க, உங்களுக்கு உபயோகங்கள், பயன்கள் அதில் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இவ்வளவு விஷயம் நான் கொடுத்துக்கிறேன், இந்த உலகத்தை சந்தோஷம் வாழ வச்சுட்டு இருக்கிறேன்னு, இதுக்கு நீ நன்றி செலுத்த மாட்டியா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா என்று அல்லாஹ் இந்த மனிதர்களை பார்த்து கேட்கின்றான். 74. எனினும் அல்லாஹ் அல்லாதவற்றையும் தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட் அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அல்லாஹை விட்டுவிட்டு எந்த உதவியும் செய்யாத, எந்த பிரயோஜனமும் கிடைக்காதவற்றை அவர்கள் அல்லாஹ்வுக்கு பதிலாக அவைகளை இணை வைக்கின்றார்கள், அதை வணங்குகின்றார்கள். இவ்வாறு அவருடைய போக்கு போய்க் கொண்டிருக்கின்றது. 75. ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறவில்லை. ஆயினும் அவற்றையே இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும். அவைகள் எதுவும் உதவி செய்யாது, எந்த பயனும் அளிக்காது. அன்றைய தினம் கியாமத்து நாளில் யாரெல்லாம் நம்பிக்கொண்டும் வணங்கிக் கொண்டும் இருந்தார்களோ அவைகள் அனைத்தும் கொண்டு வரப்படும், கேள்வி கேட்கப்படும். இவருக்கு எதிராக அவை அனைத்தும் கொண்டு வரப்படும். யாரெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவைற்றை அனைத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான் இவர்களுக்கு எதிராக. 76. நபியே, அவர்களுடைய பேச்சு உம்மை விசனப்படுத்த வேண்டியதில்லை. நபியே, அவர்களுடைய பேச்சு, செயல் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை பத்தி நீ கவலைப்படாதீர். அதை பத்தி நீ எதை பத்தியும் கவலைப்படாதீர். அவர்கள் மறைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கு அறிவோம். அவர்கள் எதையெல்லாம் மறைக்கின்றார்களோ, எதையெல்லாம் வெளியில் காட்டுகின்றார்களோ அனைத்தையும் நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். 77. மனிதனை
ஒரு துளி எந்திரத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? இதை பற்றி அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கவில்லையா? இதை பற்றி நல்லா தெரியும் அவனுக்கு, எப்படி படைச்சவன. அவ்வாறு இருந்தும் அவன் வெளிப்படையான தர்க்கவாதியாகி விடுகிறான். இவ்வளவு தெரிந்த ஓப்பனா எனக்கு எரிமை ஆயிட்டான் பாருங்க. இவ்வளவு உண்மை இவன் யாருன்னே இவனுக்கு தெரியாது. இவனை படைச்சு உருவம் கொடுத்து இவன் உலகத்து வாழ வச்சா என்னையே எதிர்த்து பேசுறான்பா இவன். வெளிப்படையா ஓப்பன் எனிமையா போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றான் ஆண்டவன் மனிதனை பத்தி. 78. மேலும் அவன் தன் படைப்பை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஓர் உதாரணத்தையும் கூறுகிறான். இப்போ தான் படைப்பை படைச்சே மறந்துட்டான், அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அதுக்கு பதிலா எனக்கு உதாரணம் சொல்றான். நம்மளுக்கு உதாரணம் சொல்லி காட்டுறான். நான் உனக்கு உதாரணம் சொல்லி விளக்கத்தை சொல்லி புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா இவன் எனக்கு சொல்லி தர்றான்ப்பா. இந்த மனுஷன் அல்லாஹ் சொல்லி தர்றான். இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கிறங்க, இந்த வார்த்தை முக்கியம். மனிதன் தன்னை பற்றி முதல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய தடவை பேசியிருக்கிறேன். தன் படைப்பை மறந்துட்டான் பாருங்க. இந்த ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. தன் படைப்பை மறந்து நான் எப்படி படைக்கப்பட்டுள்ளேன், எதற்காக படைக்கப்பட்டுள்ளேன், எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டு என்னத்தையும் மறந்தாச்சு. மறந்துட்டு அல்லாவுக்கு புத்திமதி சொல்றான் பாருங்க, அல்லாவுக்கு அட்வைஸ் பண்றான் பாருங்க. எழுதிக்கிறங்கப்பா. இது நான் சொல்லிட்டு வந்தேன்ல, மனிதன் நீ உன்னை முதல்ல புரிஞ்சுக்கிறன்னு, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ளவேன்னு நிறைய சொல்லுகிறான். அந்த ஹெட்டிங்ல மனிதனின் படைப்புன்னு ஹெட்டிங் போட்டு இந்த ஆயத்துல இருங்க, மனிதனின் படைப்பும் எழுதியிருப்பீங்க. அதுல இந்த ஆயத்துல இருங்க. தன் படைப்பையே மறந்துட்டு தன்னே மறந்துட்டு படைச்சவனை பார்த்து இவன் அறிவுரை சொல்றான், அல்லாவுக்கு அறிவுரை சொல்றான், புத்திமதி சொல்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எலும்புகள் அவை மக்கி போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று. மண்ணுக்குள்ள பரிசாட்சி எழுந்து போன பிறகு எல்லாம் தோல் எல்லாம் போய் மண்ணு சாப்பிட்டுச்சு, எலும்பெல்லாம் துரு எல்லாம் மக்கி போயிடுச்சு. இதெல்லாம் மண்ணோட மண்ணா போன பிறகு யாருப்பா உயிர்கள் எழுப்புவாங்க என்று கேட்கின்றான். 79. முதலில் அவற்றை உண்டு பண்ணியவனே அவற்றுக்கு உயிர் கொடுப்பான். முதலில் ஒண்ணும் இல்லாம இருந்திய உன்னை யார் உயிர் கொடுத்து எலும்பு தோல் உடம்பு என கொடுத்தது, அவன் தான் திருப்பியும் உயிர்ப்பிப்பான், கொண்டு வருவான். அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கு அறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக. எல்லா வகை படைப்புகளையும் நன்கு அறிந்தவன் என்பதை நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக. மனிதன்ல இருந்து வானங்கள் பூமி படைப்பிலிருந்து வானங்களுக்கு பூமி இடையே உள்ள சூரியன் நட்சத்திரம் சந்திரன் அது இது என்னெல்லாம் படைச்சானோ அனைத்தையும் அறிந்தவன் புரிந்தவன், ஏனென்றால் அவன் தான் படைத்தவன். 80. பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை உண்டாக்குபவனும் அவனே. பசுமையான மரங்கள்லாம் இருக்குதுப்பா, அவ்வளவு ஈரமா உள்ள மரம். காஞ்சி போன மரம் தான் சீக்கிரம் தீ பிடிக்கும். பசுமையான மரத்துல தீய உண்டாக்கி அதுக்குள்ள யார் என்று கேட்கிறான். நான் தான் உண்டாக்குறேன்னு சொல்றான். இப்போ தண்ணி இருக்கும்போது எப்படிப்பா தீ பிடிக்கும்? இப்ப கண்ணால் நீ சரியா பாக்குறீங்க, காட்டு தீ அவ்வளவு மரங்களை கூட எரியுது. அவ்வளவு ஈரமுள்ள மரங்கள் எப்படிப்பா ஈரத்துல தண்ணியில நெருப்பு பிடிச்சி எரியுது? இப்ப கண்ணால அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கியத்தை இப்ப கண்ணால பாக்குறீங்க. அந்த ஊர்ல இந்த ஊர்ல தோட்டங்கள் பெரும் காடுகள்லாம் எரியுது பாக்குறீங்க. அவ்வளவு ஈரத்தால் உள்ளது. அவ்வளவு இலை மரம் வேறு எல்லாம் ஈரத்தில் இருக்கு. அந்த ஈரத்தை எப்படிப்பா நெருப்பு பிடிக்குது? இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இந்த கண்ணால பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க, படிக்கிறீங்க. அதிலிருந்தே நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள். 81. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவர்களை போன்றவர்களை படைக்க சக்தி அற்றவனா? வானங்களையும் பூமியையும் படைச்சவன் அவர்களை போல படைக்க சக்தியற்றவனா? நான் ஒண்ணுமில்லாத வானமும் படைச்சேன்,
பூமியை படைச்சேன், ஜின்களை படைச்சேன், அதுக்கப்புறம் உங்களை படைச்சேன்பா. இதை படைக்க சக்தி நினைச்சிருக்கேன், எனக்கு நான் சக்தி இல்லாம நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறான். ஆம், சக்தி உள்ளவனே, மெய்யாகவே அவனே பல வகைகளையும் படைப்பவன், யாவற்றையும் நன்கு அறிந்தவன். பல வகைகளையும் படைப்பவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். இந்த நன்கு அறிந்தவனை அறிகிறதுக்கு அவனை படைப்பைதான் நீங்க அறிஞ்சிக்கிறன்னு புரிஞ்சுக்க எழுதிக்கிறங்க. படைப்பை சிந்திச்சாதான் அவன் அறிய முடியும் சொன்னல, அந்த ஹெட்டிங்ல இந்த ஆயத்தை எழுதிக்கிறங்க. எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் குன் என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னமா அம்ருஹு இஸா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அவன் சொல்லுவதெல்லாம் குன் ஆகுக என்று சொல்லுவதன் உடனே அது ஆகிவிடுகின்ற அப்பேற்பட்ட சக்தி படைச்சவன். ஒரு விஷயத்த செய்யணும், காரியத்தை முடிக்கணும் அல்லாஹ் நாடிவிட்டால் அல்லாஹ் சொல்லுவதெல்லாம் குன் ஆக என்று சொல்வதுதான் உடனே அது ஆகிவிடுகின்றது. குன் ஃபயகூன். 83. ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன், அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? இன்னமா அம்ருஹு இஸா அராத ஷைஅன் அன் யகூல குன் ஃபயகூன் ஃபசுப்ஹானல்லஸீ பியதிஹி மலகூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன். ஆகவே அவனுமே, அந்த பரிசுத்தமான இறைவனுமே நீங்கள் திரும்பியும் கொண்டு வரப்படுவீர்கள் என்று இந்த சூரா முடியுது. இப்போ 36 முடிஞ்சிருச்சு. இதுல ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு, அந்த கேள்வியை எழுதிக்கிறங்க. இந்த சூராவுக்கு பேர் என்ன? யாசீன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. இந்த யாசீன் சூறாவுல முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. இந்த தலைப்புல ஆரம்பிச்சு இப்ப கடைசியில முடிச்சிங்க. இந்த ஆயத்துக்கு அந்த தலைப்புக்கு ஓர் ஒற்றுமை இருக்கின்றது. அந்த ஒற்றுமையை நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. இந்த சூரா மட்டும் கேட்கிறேன். அலிஃப் லாம் மீம்க்கு ஒரு அர்த்தம் சொன்ன ஆரம்பத்துல, இப்ப இதுக்கு ஒரு அர்த்தம் கேட்கிறேன். என்ன விஷயமா இருக்குன்னு நீங்க தான் யோசித்து நீங்க பதில் போடுங்க. இதுக்கு இப்ப எவ்வளவு ஆச்சுமா? 15 நிமிஷம் இருக்குமா? ஆமா காக்கா, 19 நிமிஷம் இருக்கு காக்கா. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஆரம்பிப்போமா? 37. சரி, ஒரே ஒரு டவுட் காக்கா எனக்கு. சரி கேளு. இப்போ யாசின் இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நாம படிச்சோம், நபிய அரபுக்கு அனுப்புனாங்க, தூதரக்கலாம். அப்படி இங்க நம்ம மக்கள் சாவும் போது யாசின் படிக்கிறாங்க, கடை தொறுக்கும் போது யாசின் இருக்கிறாங்க. அது என்ன காக்கா? அது குர்ஆன் ஓதாதவங்க செய்யற வேலை. அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. குர்ஆனை புறக்கணிச்சவங்க, குர்ஆனை ஒதுக்கி தள்ளியவர்கள் செய்யறது. இப்படிதான் குற்று ஏதாவது ஷிர்க் வேலையில இறங்கி சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கிட்டு மக்களை இப்படி சொல்லி ஒவ்வொன்று இது பண்ணுங்க, அதுக்கு அதை பண்ணுங்க, இதுக்கு 3 தடவை ஓதுங்க, இதுக்கு 7 தடவை ஓதுங்க, 100 தடவை ஓதுங்க, இப்படியே மக்களை கெடுத்து குற்றச்சாடாக்கி விட்டாங்க. குர்ஆனை தொடாமையே சரிப்பா 4 தடவை ஓதுனா இந்த கார் ஆயிரும்பா, அது 5 தடவை ஓதுனா இதுக்கா இப்படி கெடுத்து தொலைச்சிட்டாங்கப்பா. இன்னைக்கு இல்ல, ஆரம்பத்தை கெடுத்துட்டாங்க. எல்லாம் நாசமா போயிடுச்சு. இன்னைக்கு குர்ஆனே ஓதாம இப்படி பண்ணா போதும், சடங்கு சம்பிரதாயத்துல போனா போதும் முடிவு பண்ணிட்டாங்க. வேற என்ன சந்தேகம் நசீருக்கு, பரிதவருக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல சார், சந்தேகம் இல்ல. சரி, அப்ப அடுத்த வாரம் பாப்போமா? சரி காக்கா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.